தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா ஆகஸ்ட் 1, 2022 இருந்து செபி அவங்களோட நியூ பீக் மார்ஜின் ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் F&O ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அது எந்த வகையில பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம F&O ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு இந்த நியூ பீக் மார்ஜின் ரூல்ஸ் எந்த வகையில நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஹோல் கான்செப்ட் வந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நான் ஒரு F&O ட்ரேடர். நான் எந்த ஆப்ஷன் பையிங் இல்ல ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுமே பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு என்னோட வியூ வந்து நிஃப்டி வந்து கீழே போக போகுது நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க நிஃப்டி மேல போக போகுதுன்னு பை பண்ணலாம், இல்ல சைட்வேஸ் ஏதோ ஒண்ணு. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு நிஃப்டி வந்து கீழே போக போகுதுன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா 16,300 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ண போறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் செல்லிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட் அதிகமா வந்து தேவைப்படும். என்னோட புரோக்கர் பாத்தீங்க அப்படின்னா 1 lakh வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. நான் இது எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? சோ இது 1,10,000 இருக்கலாம், இல்ல 1,20,000 சம்திங் ஏதோ இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சோ ஒரு 1 lakh வந்து இருந்தது அப்படின்னா நீங்க 16,300 கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட புரோக்கர் வந்து சொல்றாரு. என்னோட அக்கௌண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா நான் கரெக்டா 1 lakh தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ அதனால வந்து ஒரு 1 lakh பே பண்ணி இந்த 16,300 கால் ஆப்ஷனை நான் செல் பண்ணிடுறேன். என்னோட வியூ மார்க்கெட் வந்து கீழே போக போகுது. ஓகேங்களா? சோ இந்த மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட் இந்த 1 lakh இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா வொலாட்டிலிட்டிக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வொலாட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். வொலாட்டிலிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்மியா தேவைப்படும். அதாவது நம்ம கம்மியான அமௌண்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த 16,300 கால் ஆப்ஷனை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் எடுத்துட்டேன். மார்னிங் எடுத்துட்டு ஒரு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் அன்னைக்கு வொலாட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட இந்த மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 1 lakhல இருந்து ஒரு 1,10,000 ஆர் 1,20,000 இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? பிகாஸ் வொலாட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அப்ப இந்த 1,10,000 வந்து நான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் செபியோட ரூல்ஸ், ஆல்ரெடி உள்ள ரூல்ஸ். ஓகேங்களா? சோ இன்கேஸ் நான் இந்த 1 lakh வந்து நான் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா செபி வந்து புரோக்கருக்கு வந்து பெனால்டி போட்டுருவாங்க. புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மேல எந்த தப்பும் இல்லையா, சோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த பெனால்ட்டியை வந்து நம்ம கிளைண்ட் நம்ம கிட்ட வாங்கிப்பாங்க. இந்த பெனால்டி அமௌண்ட் பாத்தீங்கன்னா 0.5ல இருந்து 1% இருக்கும். இது ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம இந்த அமௌண்ட் மெயின்டைன் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது செபிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள ரூல்ஸ்ல ஒரு நாளைக்கு 4 ட்ரேடு ஸ்னாப்ஷாட் வந்து புரோக்கர்ஸ் வந்து செபிக்கு வந்து சென்ட் பண்ணணும். அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த கிளைண்ட் வந்து இந்த அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா பெனால்டி வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? இந்த 4 ட்ரேட் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது ரேண்டமா இருக்கும். 11 o'clock போய் எடுப்பாங்க, இல்ல வந்து 12 o'clock, இல்ல 11:30 சம்திங் ஏதோ ஒரு நாள் ஒரு ட்ரேடிங் டேல 4 ஸ்னாப்ஷாட் வந்து புரோக்கர்ஸ் வந்து செபிக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து மார்ஜின் வந்து இப்போ 1,10,000 ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஹே தினேஷ், இந்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்தீங்க, இப்போ இந்த ட்ரேட் வொலாட்டிலிட்டினால பாத்தீங்கன்னா மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட் வந்து அதிகமா தேவைப்படுது. 10,000 வந்து உங்களுக்கு அதிகமா நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஒன்னு ஃபண்டை ஆட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா இந்த ட்ரேடை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு புரோக்கர் வந்து நம்ம கிட்ட இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகே, நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா 10,000 ஆட் பண்ணி பொசிஷன் வந்து அப்படியே வச்சிருப்பேன். என்கிட்ட ஃபண்ட் இல்லை அப்படின்னா இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே, இப்ப புரோக்கர்ஸ் வந்து என்கிட்ட இன்டிமேட் பண்றாங்க. நான் வந்து ஃபண்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? சோ புரோக்கர் உடனே இன்டிமேட் பண்ணிடுவாங்க எல்லா புரோக்கருமே. பட் புரோக்கர் இன்டிமேட் பண்ணி நம்ம அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா, ஒன்னு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா ஃபண்ட் ஆட் பண்ணுவோம். இதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த ஒரு நாளைக்கு 4 தடவை ரேண்டம் ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க இல்லையா, புரோக்கர் வந்து செபிக்கு சென்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்னாப்ஷாட் அந்த இடைவெளியில எடுத்துட்டாங்க அப்படின்னா செபி வந்து செக் பண்ணிட்டு பெனால்டி வந்து போட்டுருவாங்க, புரோக்கருக்கு போட்டுருவாங்க. புரோக்கர் நம்ம கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா புரோக்கர்ஸ் கால் பண்ணி சொல்றாங்க நம்ம ஃபண்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்லனா ட்ரேட் எக்ஸிட் ஆகுறதுக்கு முன்னாடியோ அந்த பிட்வீன் த கேப்ல
ஸ்னாப்ஷாட் போயிருச்சு அப்படின்னா பெனால்ட்டி வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய F&O ட்ரேடர்ஸுக்கு பெனால்ட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ பாத்தீங்க அப்படின்னா சேம் இப்ப நிஃப்டி வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 16,300 கால் ஆப்ஷனை நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு 1 லேக் வந்து எனக்கு மார்ஜின் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா நிஃப்டி வந்து 15,800 கால் ஆப்ஷனை வந்து நான் பை பண்றேன். ஓகேங்களா? இப்போ பை பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட் 1 லேக்லேருந்து அரௌண்ட் வந்து ஒரு 30,000க்கு வந்துடும். ஏன்னா இது வந்து ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ப்ரொடக்ஷனா பாத்தீங்க அப்படின்னா இதை நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கீழே போக போது நான் பை பண்ணியிருக்கேன். அப்ப இது 15,800 கால் ஆப்ஷன் பை பண்றது மேல போக போகுது. இதுக்கு ப்ரொடக்ஷனா இதை பை பண்ணியிருக்கேன். இதுதான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்னோட மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 30,000க்கு வந்துடும். அப்ப இந்த 30,000 இருந்தாலே பாத்தீங்க அப்படின்னா என்னால ஒரு ட்ரேட் வந்து என்னால எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல கரெக்டா ஒரு 30,000 இருக்கு. நான் என்ன பண்றேன் 30,000 பே பண்ணி இந்த ட்ரேடை நான் எடுத்துறேன். ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ நான் வந்து நல்லா எனக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸிட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம இந்த செல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா 16,300 செல்லிங் ஆப்ஷன் செல்லிங் தான் நம்ம எக்ஸிட் பண்ணணும். எக்ஸிட் பண்ணாம ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 15,800 இந்த கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேங்க இல்லையா இதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஆப் பண்ணிடுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 30,000ல இருந்த மார்ஜின் வந்து அலக்கா வந்து என்னன்னா 1 லேக் போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா புரோக்கர் வந்து ஹே தினேஷ் இந்த மாதிரி வந்து உங்களோட மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட் வந்து தேவைப்படுது 30,000லேருந்து வந்து 1 லேக் அதாவது 70,000 வந்து தேவைப்படுது. ஒன்று ஃபண்ட் ஆட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணிருங்க அப்படின்னு புரோக்கர் வந்து எங்கிட்ட இன்டிமேட் பண்ணுவாங்க. நான் வந்து அடுத்த ஆக்ஷன் ஒன்னு ஃபண்ட் ஆட் பண்ணணும், இல்ல அப்படின்னா எக்ஸிட் பண்ணணும். ஸோ இந்த டைம்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்துருச்சு அப்படின்னா ஏன்னா அந்த ரேண்டமா எடுக்கிறாங்க இல்லையா அந்த 4 ஸ்னாப்ஷாட் இந்த கேப்ல வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து செபி எடுத்துட்டாங்க அப்படின்னா செபி வந்து புரோக்கருக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்க. அந்த பெனால்ட்டியை புரோக்கர் வந்து அப்படியே நம்ம கிளைண்ட் கிட்ட போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதுக்கான பெனால்ட்டி வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த 4 ஸ்னாப்ஷாட் அப்படிங்கறதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆகஸ்ட் வந்து 1, 2022 செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டும் இருந்தா போதும். அதாவது அந்த டே இன்னைக்கு டே வந்து பிகினிங் அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டும் புரோக்கர் வந்து செபிக்கு சென்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால நம்ம இந்த பிட்வீன் த கேப் நடக்கும் போது பெனால்ட்டி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ சேம் அதே சொல்றேன். இப்போ வந்து நிஃப்டி வந்து 16,300 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் வந்து நான் செல் பண்றேன். அதுக்கு வந்து என்னன்னா ஒரு 1 லேக் வந்து மார்ஜின் வந்து தேவைப்படுது. வொலாட்டிலிட்டினால பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 லேக் வந்து 10,000 மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரோக்கர் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் கான்டாக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒன்னும் ஃபண்ட் ஆட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா அந்த 1 லேக் இருக்கு இல்லையா அந்த நான் ட்ரேட் பொசிஷன் எடுக்கிறேன் இல்லையா ஸோ அந்த டைம் மட்டும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து செபிக்கு வந்து அனுப்பிடுவாங்க புரோக்கர். அதுக்கு அடுத்து நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு நமக்கு எதுக்குமே பெனால்ட்டி வர வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு F&O ட்ரேடர்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ். இனிமே நமக்கு பெனால்ட்டி வந்து அதிகமா வர வாய்ப்பு இல்லை. பட் ஒரு ஸ்னாரியோல மட்டும் நமக்கு பெனால்ட்டி வர வாய்ப்பு இருக்கு. என்ன ஸ்னாரியோன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப சேம் வந்து நிஃப்டி கீழே போக போதுன்னு 16,300 கால் ஆப்ஷனை நான் செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு வந்து செல் பண்ணும்போது ஒரு 1 லேக் மட்டும் மார்ஜின் தேவைப்படுது. அதுக்கடுத்து வந்து வொலாட்டிலிட்டினால பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட் வந்து 1,10,000 ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து புரோக்கர் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு பொசிஷனை எக்ஸிட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபண்ட் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பொசிஷனை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்றீங்க, அதாவது ஹோல்டு பண்றீங்க. மறுநாள் ஹோல்டு பண்ணும்போது மார்னிங் வந்து செபிக்கு இந்த ட்ரேட் ஸ்னாப்ஷாட் அனுப்புவாங்க இல்லையா புரோக்கர், அப்போ வந்து செபி வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, பட் ஆனால் இவருக்கு வந்து ஒரு 1,10,000 வந்து மார்ஜின் வந்து தேவைப்படுது, பட் இவர் 1 லேக் தான் வச்சிருக்காரு அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டு செபி வந்து பாத்தீங்கன்னா புரோக்கருக்கு வந்து பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஸோ புரோக்கர் வந்து அந்த பெனால்ட்டி வந்து நம்ம கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதற்கான ஃபண்ட் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கறத ஒன்ஸுக்கு 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இனிமே பெனால்டி வர அதிகமா வாய்ப்பு கிடைக்கும். அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை உங்களோட 2 நண்பருக்காவது ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.